ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம். ஸோ நம்ம ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடியை 1 year சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. சொன்னதை விட மிக பிரம்மாண்டமான ஒரு ஸ்டேஜ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேஜ்லேருந்து தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் பாலாஜி. யூஸ்வலாக சினிமாவில் நடிக்கிறது வாய்ப்பு எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அப்படி ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தையே ரொம்ப சிம்பிளாக நம்ம ராஜ் டிவி ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கான கண்டஸ்டன்ட்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட டேலண்ட்ஸ்லாம் காமிக்கிறதுக்காக. இப்படிப்பட்ட ஷோவை ஜட்ஜ் பண்ணுறதுக்காக நிறைய பிளாக் பஸ்டர்ஸ் படங்கள் கொடுத்த டேரக்டர்ஸ் நம்ம கூட இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள வெல்கம் பண்ணிடுவோம். வான்மதி, காதல் கோட்டை, இப்படி பிரம்மாண்டமான படங்கள் கொடுத்த டேரக்டர் அகத்தியன் சார் நம்ம கூட இருக்காங்க. சார் வெல்கம் சார், வெல்கம் டு த ஷோ. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார் ஜோடி ரட்சகன் அப்படின்ற ஒரு மிக பிரம்மாண்டமான பிளாக் பஸ்டர் படம் கொடுத்த டேரக்டர் பிரவீன் காந்தி சாரும் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார், வெல்கம் டு த ஷோ. நெக்ஸ்ட் யார் என்ன டிஃப்ரெண்ட்டான கான்செப்டோட வராங்க, எப்படி வர போகிறாங்க, எந்த ஊர்லேருந்து வர போகிறாங்கன்னு தெரில. ஸோ நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எப்படி வந்து இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு தெரிஞ்சு இங்கே வந்தீங்க? நம்ம அந்த ஓடிடி அந்த ஆப்பை அதை டவுன்லோட் பண்ணது மூலமாக வந்திருக்கேன். ஸோ ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப் மூலயமா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி நீங்கள் வந்திருக்கீங்க. சரி, ஓகே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து எந்த கதாபாத்திரம் கொடுத்தா நீங்கள் அப்படியே சூப்பராக வந்து மாஸ் காட்டுவீங்க? மேடம், எந்த கதாபாத்திரம்ன்றதை வந்து உங்களுக்கு அதிகம் அதை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அப்புறம் மற்றதில் வந்து மைண்ட் டைவர்ட் ஆகிடும். என்னை பொறுத்தவரைக்கும் எது கொடுத்தாலும் பண்ணுவேன். உங்கள் நேம்? என் பேர் ஜிகே சரவணன் சார். ஜிகே சரவணன். சரவணன் நம்பர் 28. என்ன பண்ணுறீங்க சரவணன்? பில்டிங் பெயிண்டிங் ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஆக்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆமாம், இன்ட்ரெஸ்ட். சூப்பர். என்ன கான்செப்ட் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க? ஒரு சின்ன வயசில் தாயை வந்து சில பேர் மர்மம் கொண்டுடுறாங்க, அவங்கள பழி வாங்குற மாதிரி ஒரு சீன் தான். நீங்களும் ஒரு எமோஷனல் சீன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. ஓகே, பெர்ஃபார்ம் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள். சொல்கிறேன் நான் ஏன் இப்படிங்கன்னு சொல்கிறேன். அப்போ எனக்கு ஒரு 5 வயசு இருக்கும். நான் வீட்டுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா அடுப்பதில் சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு தர ஒரே சத்தம். எந்திரிச்சு ஜன்னல் வழியாக பார்த்தேன். ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. அடுப்பதிக்குள்ளே போய் எங்கள் அம்மா தலைமுடியை பிடிச்சி தர இழுத்து வந்து கையில் இவ்வளோ பெரிய அருவா எங்கள் அம்மாவுக்கு கழுத்து. நான் வந்து பார்த்தேன். எங்கள் அம்மாவை கொண்டு அவங்கள தான் நான் 15 வருஷமாக தேடிட்டுங்க. அவனுங்க மட்டும் என் கையில் கிடைச்சானுங்க. எங்கள் அம்மாவை கொண்ட மாதிரி குத்தி கொண்டு. அதான் இப்போ தெரியுதா நான் ஐயா இருப்பேன். இப்போ தெரியுதா ஐயா இப்படி இருக்கேன். சூப்பர் ப்ரோ, ஒரு எமோஷ்னலாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ பிரவீன் காந்தி சார் சொல்லுங்கள். நல்லா இருந்ததுமா, நைஸ். அந்த சேஞ்ச் ஓவர்லாம் அவர் அப்படி திரும்பினவொடனே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் கூட டைம் இல்லாமல் ப்ரிப்பேர் நல்லா பண்ணியிருக்கீங்க. நல்லா பண்ணீங்க. பர்ஃபார்மன்ஸ், டெலிவரி, டைலாக் டெலிவரி, பாடி லாங்குவேஜ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த அம்மாவை போடும்போது இருக்கிற ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் அம்மா வெட்டினாங்கள்ல, அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் பண்ணிங்கள்ல, அது மட்டும் ரொம்ப சாதாரணமாக இருந்துச்சு இல்லையா? அப்புறம் அதுக்கு பதிலாக ஒரு குத்துவீங்க இல்லையா, அதில் வந்து அந்த வெறி இல்லை. அது மற்றபடி நல்லா பண்ணீங்க. நைஸ், தேங்க்யூ சார். சூப்பர் பிரதர், வாழ்த்துக்கள். நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. கண்டிப்பாக நல்ல இடம் போவீங்க. வெல்கம் பேக் டு நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம் நிகழ்ச்சியில். ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய இடத்துலேருந்து நிறையா கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்க. ட்ரை பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன். பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். ஓகே, எங்கேருந்து வரீங்க நீங்கள்? ஐயப்பன் தங்கல்லேருந்து வரேன். என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க? எனக்கு வில்லி கேரக்டர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஃபேஸுக்கும் அதுதான் செட் ஆகும் நான் ஃபீல் பண்ணுறேன். இல்லை, நீங்கள் ஹீரோயின் மாதிரியே தான் இருக்கீங்க. இதெல்லாம் அதிகமாக இருக்குது. எனக்கு அப்போ என் ஃபேஸுக்கு வில்லி செட் ஆகும் நான் ஃபீல் பண்ணுறேன். மேபி ட்ரை பண்ணலாம். இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணலை,
ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்கேன். உள்ளே போனால் தான் தெரியும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது. நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம் நிகழ்ச்சியில் ஒருத்தவங்களும் வராங்க, டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ்லாம் காமிக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. முடிஞ்சளவு அவங்க நல்லா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் யார் வர போகிறா, என்ன எமோஷன் காமிக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கண்டஸ்டண்ட்டை வெல்கம் பண்ணலாம். ஹலோ, ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா சூப்பர். இருக்கேன். உங்கள் பேர்? ஷக்கீனா சார். ஷக்கீனா. உங்கள் நம்பர்? 26. எங்கேருந்து வந்திருக்கீங்க? போரூர்ல இருந்து வந்திருக்கேன். போரூர் நம்ம ஏரியா தானா? சூப்பர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்களா? சூப்பர். பெரிய ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சூப்பர். ஆல் தி அதுதான் பெஸ்ட். இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம். சூப்பர். நீங்கள் இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பாக. தேங்க்யூ. வாங்க சார், வாங்க. இப்போ தான் உங்களுக்கு டைம் கிடச்சிதா? வாங்க வாங்க, பேசுவாங்க. உங்கள் குடும்பமாக அது. உன்னை கல்யாணம் பண்ணி எதுக்கு கொடுத்தாங்க? எனக்கு உங்கள் கூட வாழ்கிறதுக்கு தான் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. எங்கே போயிட்டு வந்தேன் நான்? உங்களாலேயும் நட்சத்திரம் ஆக முடியும்னு ஒரு ராஜ் டிவி நம்மளுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த சான்ஸுக்கு தானே நான் பார்க்கறதுக்கு போயிட்டு வந்தேன். அங்கே கொஞ்சம் தானே நேரமாச்சு. அதுக்காக வேண்டி உங்கள் குடும்பம் எல்லாம் சுற்றி என்னை உட்கார வச்சு அந்த கேள்வி கேட்குறாங்க. ஏன் கல்யாணம் பண்ணால் நடிக்கக்கூடாதா? ஏன் அங்கே போகக்கூடாதா? பிள்ளைங்கள பார்த்துக்கணும், கிச்சனுக்குள்ளேயே இருக்கணும், வெளியே போகக்கூடாது. அதுவும் பிறந்தா அவ்வளோதான், தலையை கீழே குனிஞ்சி மட்டும்தான் நடக்கணும், வேற எதுவுமே பண்ணக்கூடாது. எப்போ பாரு பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும்னு எங்களுக்கு என்ன ஆசையான்னா? எங்களுக்கும் வெளியே போனோன்னு ஆசை கிடையாதா? நீங்கள்லாம் எங்கே வேணாலும் போவீங்க வருவீங்க. உங்கள் குடும்பம் எல்லாம் என்னை சுற்றி வச்சு கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கு எனக்கு தாலி கட்டினீங்க? உங்கள் கூட நான் சந்தோஷமாக வாழணும் தானே தாலி கட்டினீங்க. இப்படி என்னை இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. உங்கள் குடும்பத்தை போய் கேளுங்க என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி. வார்த்தையால் கஷ்டப்படுத்துறாங்க. ஒரு அரை மணி நேரம் தானே லேட் ஆச்சு. எப்போ பாரு இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. சுதந்திரம் கட்சிச்சின்னு சொல்கிறாங்க. 92 நான் பிறந்தேன். எனக்கு என்ன சுதந்திரம் கிடச்சிது? இன்னி வரைக்கும் ஒரு சுதந்திரமே எனக்கு கிடைக்கவே இல்லை. தேங்க்யூ சார். சூப்பர். ஷக்கீனா, போரூர்லேருந்து வந்த ஷக்கீனா அப்படியே ரொம்ப சாஃப்டாக வந்தீங்க. அப்படி அடித்து தெறிக்க விட்டு ஸ்டேஜை அப்படியே சூப்பராக ஃபயர் கலர் மனசில் இருக்கிறது அதான் நம்ம கான்செப்டில் வச்சு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சார். உங்கள் குரல் வந்து ஒரு பெண்ணினுடைய சார்பாக இருந்தது வந்து நல்லா இருந்துச்சு நீங்கள் எடுத்துகிட்ட கான்செப்ட். அதுவும் வந்து அந்த சுச்சுவேஷனை பொறுத்தளவு நான் ஒரு ஆர்ச்சிவிக்கு போயிட்டு வந்துட்டேன் அடிச்சுங்கிறதுக்காக என்னை நிப்பாட்டி வச்சு கேட்குறீங்களே அப்படிங்கிற அந்த கான்செப்ட் யோசிச்சிருக்கீங்க ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு. அதை வந்து ஒரு ஸ்டெப் வைஸ் அது நல்லா இது பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அப்புறம் ஆனால் அந்த எடுத்துக்கிட்டீங்க பார்த்தீங்களா, கண்டென்ட் டைலாக் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களே அதனுடைய கண்டென்ட் இல்லையா, அதுக்குள்ளே நிறைய வேரியேஷன் கொண்டு வந்தீங்க. அந்த வேரியேஷனுக்கு தகுந்த எக்ஸ்பிரஷனை மிஸ் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நர்வஸ். எனிவே இது முதல் முறையாக நீங்கள் இந்த விஷயம் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆல் தி பெஸ்ட். ஒரு ஜிகினா மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவீங்கன்னு பார்த்தா ஷக்கீனா வந்து பெரிய புதுமை பெண் ரேவதி லெவலுக்கு ஆகிட்டீங்க. எல்லா இடத்துலையும் இருக்கிற பிரச்சனை அதை நீங்கள் வந்து கான்செப்டாகவே பண்ணிட்டீங்க. நிச்சயமாக இதன் மூலமாக உங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும். உங்களை மாதிரி கஷ்டப்படுற அந்த பெண்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் நான் நம்புறேன். கண்டிப்பா சார். நல்ல குரல், அருமையான குரல். வாழ்த்துக்கள். Thank you sir. Thank you so much. சிஸ்டர் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். சூப்பர். Thank you sir. போனதை விட இப்பதான் நான் போல்டா இருக்க மாதிரி ஃபீல் பண்றேன். ஓ, அப்போ சூப்பரா அங்க அடிச்சு பின்னி பெடல் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஜட்ஜஸ் வந்து எனக்கு சூப்பர்பா கமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த ஒரு ஹாப்பினஸோட இப்போ நான் போறேன் நான். அப்போ ரொம்ப ஹாப்பி. ஸோ உங்களுக்கு வந்து டெஃபினட்டா ஒரு ஸ்டார் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஜட்ஜஸ் வந்து கவர்ந்துட்டீங்க. அது ஒரு பெஸ்ட் ஃபீலா நான் ஃபீல் பண்றேன். பிகாஸ் நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே இந்த ஆக்ஷன் ஃபீல்டு அதுக்குள்ளெல்லாம் நான் இது வரைக்கும் போனதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் போக போகிறேன் அப்படின்றது ஒரு பெரிய எக்ஸைட்டாக இருக்கும். வெல்கம் பேக் டு நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம் நிகழ்ச்சியில். ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய இடத்துலேருந்து நிறையா கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்க. விதவிதமாக வெரைட்டியாக பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். சார் நீங்கள் எப்படி சார்? நீங்களும் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்க? ஓகே, சூப்பர். அவங்களும் பயங்கர எனர்ஜியாக இருக்காங்க. நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யார், எங்கேருந்து வராங்க, என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட். ஹலோ பிரதர், ஹாய், வணக்கம். எங்கேருந்து வரீங்க? என்னோட ஊர் திருச்சி. ஓகே, சூப்பர். அங்கே வந்து அட்வொகேட்டாக ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அட்வொகேட்டாக இருக்கீங்க. அவள்கிட்ட பார்த்து தான் கேர்ஃபுல்லாக பேசணும். உங்கள் பேர் பிரதர்? என்னோட பேர் ஹரிஹரன். சார் ஹரிஹரன், 18 வக்கீலுக்காக நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க? இல்லை முடிச்சிட்டிங்களா? மெஜிஸ்ட்ரேட்டுக்காக ஜுடிஷியல் கிளாஸ் போயிட்டு. ஓகே. இந்த ப்ரோக்ராம் அப்ளை பண்ணியிருந்தேன். ஓகே, பேசிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு ஸ்டேஷன் மீட்டர் அப்படியே முடிச்சுட்டு வந்துட்டேன். ஓகே, அப்படியே போகிற வழியில் அந்த வேலை ஆடிஷன் வந்திருக்கீங்க அப்படி தானே? வெரி குட். என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க? நண்பனுக்கு
ஒரு குடும்பத்தில் ஆ எதெல்லாம் சொல்லக்கூடாதோ ஓகே அதை வந்து ஒரு வில்லன்ட்ட சொன்னால் எப்படி இருக்கும், ஒரு ஹீரோட்ட ஒரு வில்லன்ட்ட சொன்னால் எப்படி இருக்கும். ஓகே சூப்பர், ஸ்டார்ட் பண்ணுங்க பெர்ஃபார்மன்ஸ். வணக்கம் மிஸ்டர் ஆதித்யா. என்ன உனக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியும். ஆட வாளு இங்கே தான் இருக்காளா? இவ தான் என்கிட்ட அப்படி போடு போடுன்னு ஆடினவ இன்னைக்கு உங்கூட ஆடிட்டுருக்கா. நாளைக்கு யாரு கூட ஆடுவா. அது தேவையில்லாத விஷயம். ஆனால் இவளுக்கு உண்மையாக இருக்கணும்னு என் வீட்டில் என்னை பற்றி ஏன்டா தப்பாக சொன்னேன்? தப்பு இல்லை. அன்னைக்கு என்னமோ ஆள் முன்னாடி ஓவராக சீனை போட்ட இன்னைக்கு நான் வந்திருக்கேன், ஆள் முன்னாடி வந்திருக்கேன். இன்னைக்கு நீ என்னை அடிக்கிற. இல்லைன்னா நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆளே நீ யாருன்னு ஆளே சொல்லுவா. இல்லைன்னா நண்பன்ற அந்த ஒரு பாசத்தில் உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்கு அடுத்த நாள் நீ உயிரோடு இருக்க மாட்ட. வேற சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணீங்க. ரியல் லைஃப்ல இந்த மாதிரி இன்சிடென்ட்ல நடந்திருக்கா? அந்த மாதிரிலாம் நடக்கல. அந்த மாதிரிலாம் நடக்கல. படத்தில் தான் படத்தில் பார்த்தது. இப்போதான் மனுஷன் சிரிக்கவே செய்கிறாரு. அப்பா சிரிப்பீங்களா நீங்க? பாருங்க சிரிச்சா எவ்வளோ அழகா இருக்கீங்க. உங்களை சிரிக்க வைக்கிறதுக்குள்ள அப்படியே ஜட்ஜை சொல்லிடுங்க சார். பிரவீன் காந்தி சார், ஆண்ட வேலை ஒரு ஆடிஷனுக்கு வந்திருக்கீங்க இல்லையா? போற போக்கில் ஒரு காதல் மாதிரி சார். அதான் சார் எனக்கு அப்படியே குத்துச்சு. இங்கே இந்த பக்கம் ஒரு வேலை இருந்துச்சு கோர்ட்டில், 2 மணி நேரம் ஃப்ரீயாக இருந்தேன், அதான் அப்படியே வந்துட்டு போகலாம். இல்லை சார், ஆக்சுவலாக வந்து எந்த ஒரு ஸ்டேஜ் ஏறினாலுமே பயம் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடாது. நம்ம என்னதான் பெரிய திறமசாலியாக இருந்தாலுமே பயம் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடாது. அது இன்னமும் இருக்க பயம் இன்னமும் இருக்க. அதான் சார், ஃபர்ஸ்ட் அது போகணுங்கிறதுக்காக தான். அதாம்மா நான் இந்த ப்ரோக்ராம் மூலமா சொல்கிறேன், யங்ஸ்டர்ஸுங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மைண்டு என்ன ஆகி போச்சுன்னா அந்த மொபைல்லாம் வந்ததுக்கப்புறம் அலப்பாயுது பார்க்குறோம். நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு இதை தள்ளிக்கிட்டே இருக்குமா, இது என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ மைண்ட்லேயே அது மாதிரி ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எதுலேயுமே நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியல, ஒரு இடத்துல நிற்க முடியல. மனம் ஒன்றுத்தில் நின்று கற்றுக்கிட்டாதான் அது ஸ்ட்ராங்காக வெளிப்படும். ஸோ இன்றைய இளைஞர்கள் இந்த மொபைலால் ஒரு இடத்துல நிற்க முடியல, மனசு தடுமாறுது. ஸோ இப்போ உங்களுக்கும் என்னென்னா எதையோ சொல்ல முயற்சி பண்ணுறீங்க, எல்லா இளைஞர்களும் ஆசைப்படுறீங்க, இளைஞர்கள்கிட்ட வெறி இருக்குது, ஆனால் அதுக்கான ப்ராக்டிஸ் இல்லாமல் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தியானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தியானன்றது ஃபோக்கஸ் தான், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. சார் உங்களோட கமெண்ட்ஸ். சைக்கிள் ஓட்ட கற்றுக்கும்போது ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு இருக்குமா இல்லையா? அதே பொறுப்புணர்ச்சி ராஜ் டிவி மாதிரி ஒரு பெரிய நிறுவனம் ஒரு மேடை கொடுக்குறாங்க, அங்கே நிறைய நடிக்க போகும்போது அதில் இருந்திருக்கணும், அதை மிஸ் பண்ணிட்டு வர்றீங்க. அதனால் ஒன்றுமே சொல்ல முடியாது. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் தான். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். வெல்கம் பேக் டு நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம் நிகழ்ச்சியில். நான் உங்கள் பாலாஜி. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரு எங்கேருந்து என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு திறமைகள் இருக்கும். அந்த திறமையை வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கறதுக்கு ராஜ் டிவி கொடுத்துருக்காங்கன்னா என்னை பொறுத்தவரையில் வந்து ராஜ் டிவி ஒரு குருநாதன் தான் சொல்லுவேன். நன்றி ராஜ் டிவி. இந்த நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை யாரையோ பார்த்து வந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்த்து எனக்கு வந்தது. அவர் மேலே அவ்வளோ ஒரு வெறி, அந்த ஒரு வெறி தெரிந்தோட இங்கே வந்து உட்காந்துருக்கேன். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சுந்தரமூர்த்தி. சுந்தரமூர்த்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு நடிக்க தெரியணும், அவ்வளோதான். நல்லா நடிச்சோம் அப்படின்னு சொன்னா நடிக்கிறதா, அவ்வளோதான். வேற தான் எச்சத்த கச்சச்ச கச்சச்சா. சூப்பர், என் தலைவனை பார்த்த மாதிரியே இருக்கு. அண்ணா வணக்கம். 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 பயங்கர எனர்ஜி ஆகிறீங்களே. உங்கள் பேர் என்னண்ணே? சுந்தரமூர்த்தி, மதுரையிலேருந்து வர்றேன். சுந்தரமூர்த்தி, மதுரையிலேருந்து. அண்ணா ஆள் பார்க்கவே ஒரு மாதிரி அரசியல்வாதி மாதிரியே இருக்கீங்களே. என்ன எப்போ நிகழ்ச்சியில் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த வகையில் வந்து ராஜ் டிவி வரும்போது அந்த வெறித்தனமா உள்ளே நினைச்சு உள்ள ஏற்றிருக்கேன். அந்த மாதிரி இருக்கீங்க இப்போ. ஓகே. ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த ஷோ பண்ணும்போது லைட்டாக பயமாலாம் இல்லையாண்ணா? இல்லை, பிளாட்ஃபார்ம் பார்க்கும்போது 2 இமயமலையை வந்து பார்த்த சந்தோஷத்தை ஓகே ராஜ் டிவி எனக்கு கொடுத்துருக்காங்க. அதனால ஒன்று வந்து ஐயா வந்து பார்த்தீங்கன்னா தலையை வந்து அவ்வளோ ஒரு அழகா காட்டியிருந்தாரு. இன்னொன்னா நடிகர் கார்த்திகை வந்து அவரோட நடிப்பை பார்த்து ரசிக்கிற அளவுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. கோகுலத்தில் சீதை. அதே மாதிரி இன்னைக்குள்ள பிரம்மாண்ட இயக்குனருக்கு முன்னாடி முதல் பிரம்மாண்டங்கிறது அவர் தான். ஒரு சீனுக்காக அத்தனை காரை பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு இன்னைக்குள்ள எல்லா இயக்குனருக்கு முன்னாடி அவர் நல்லா பண்ணியிருந்தாரு. ரொம்ப நன்றி சார். ஸோ உங்களோட வந்து பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்காக இப்போ நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக என்ன பண்ண போறீங்க? என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறீங்க? ரவுடியா இருந்து ஒருத்தர் அரசியல்வாதி ஆகிறாரு. ஓகே. அவர் இப்போ வந்து அவர்கிட்ட வந்து கொஞ்சம் வம்பு பண்ணும்போது
அவர் கூட சேர்ந்து நம்ம பேசுற மாதிரி. நிறைய ரியல் டைம்ல பண்ணிருப்பீங்க போலயே. அத அப்படியே ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு வந்திருக்கீங்களா? எதை பார்த்துக்கலாம். சரி, ஓகே. ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். ராக் பண்ணுங்கண்ணா. வேட்டி கட்டி இருக்கேன்னு நினைச்சிட்டு சாதாரண நினைச்சிடாதீங்க. வேட்டி கட்டினா வெட்டி போய் கிடையாது. இறங்கியிருக்கேன். சாதாரண தகரக்கோட்டையில இருந்து செங்கோட்டை வரைக்கும் போயிருக்கேன். சாதாரணம் கிடையாது. ஒவ்வொரு தடவையும் எனக்காக நான் எந்த இருந்தாலும் சரி இறங்கி வர வைப்பேன். எவனுக்காகவும் எந்த காலத்திலும் பயந்தே கிடையாது. என்கிட்ட வந்தவனுக்கு தான் தெரியும். என்கிட்ட வந்தவனுக்கு தெரியும் வாங்கினானா வீங்கினானா இல்ல விரைச்சனா தெரியும். அந்த அளவுக்கு இறங்கி வளர வைப்பேன். எப்பவும் எந்த காலத்திலையும் சரி எனக்காக மட்டும் வாழ்வேன். எப்பவுமே லோக்கல் தர லோக்கலா இருப்பேன். அதான் சொன்னேன், தகரக்கோட்டையில இருந்து செங்கோட்டை வரைக்கும் உள்ள இறங்கியிருக்கேன். அந்த இதை பிளாட்ஃபார்மை எனக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இதை யாருக்காக எந்த காலத்திலும் விட்டு கொடுக்க மாட்டேன். வர்ற காலம் எங்காலம் எல்லாமே மிக்சர் மாதிரி எல்லா வேலையும் பார்ப்பேன். நான் தான் கதாநாயகன், நான் தான் வில்லன், நான் தான் எல்லாமே. எனக்காக மட்டும் நான் வேலை பார்ப்பேன். உங்களுக்காக அரசியலுக்கு வந்திருக்கேன். என்ன வேணாலும் எப்போ வேணாலும் எதுனாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா எப்பவுமே எதுக்கு வேணாலும் கூப்பிடுங்க, நான் வர்றேன். நன்றி. அண்ணா, ஆக்சுவலாக இப்போ எங்கள் எல்லாரும் பார்த்தப்ப ஒரு அரசியல் மேடையில் நின்று ஒரு பெரிய பேச்சாளர் பேசுன மாதிரி இருந்தது. நிறைய ஸ்டேஜ்ல எல்லாம் பேசியிருக்கீங்களா? இல்லை சார், முத பார்க்குறேன். முத இங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சது. ஐயா முன்னாடி பேசும்போது அந்த எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. சார் சொல்லுங்க, அந்த பெர்ஃபார்மன்ஸ் பற்றி உங்களோட கமெண்ட் சொல்லுங்க சார். ஒரு ஸ்டேஜில் ஏறி நின்று பர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது வந்து பெரிய விஷயம். அதுவும் எந்தவித முன் அனுபவமும் இல்லாமல் நம்மளே ஒரு விஷயத்தை வந்து யோசித்து அதை வந்து ப்ரெசன்ட் பண்ணுறதுங்கிறது இன்னும் அதை விட பெரிய விஷயம். அதனால் வந்து இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்லாம் இது குறை இது நிறை அப்படின்னு அலசலாம் கூடவே கூடாது. அவங்கள எந்த அளவுக்கு உற்சாகப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு தான் அதை செய்யணும். நல்லா பண்ணீங்க, நன்றிங்க. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். கோபமாக பேசுனதுலேருந்து இன்னும் கொஞ்சம் உங்களுடைய உடல் மொழி அப்படின்னு இருக்குது இல்லையா, அது நீங்கள் பேசின வார்த்தைக்கும் அந்த உடல் மொழி பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. முதல்ல ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க, நல்லா இருந்துச்சு, வாழ்த்துக்கள். நன்றிங்க. தரக்கோட்டையா? செங்கோட்டை வரைக்கும் காதல் கோட்டை டைரக்டருக்கு முன்னாடி அதை பேசியிருக்கீங்க. என்னடா பஞ்ச் இன்னும் வரலையேன்னு வெயிட் பண்ண சார் அழகா ஒரு பஞ்சை தூக்கி கொடுத்துட்டீங்க. சூப்பர் சார். குதிரையோட வேகம் இருக்கும் மதுரைக்காரங்க கிட்ட நடிப்பு. அதுக்கு மெயின் உதாரணம் யாருன்னா வைகை புயல் வடிவேலு சார் தான். துள்ளி குதிச்சு வரும்போது தெரிஞ்சுது இது மதுரை பார்ட்டியாக தான் இருக்குன்ட்டு. நல்லா பண்ணீங்க. 2 கேரக்டர் சொன்னீங்க, ஆனால் ஒரு கேரக்டர் தான் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணீங்க இல்லையா? 2 கேரக்டர் தானே. கான்வர்சேஷன் வந்து 2 பேருக்கு நடுவில் தானே பேச்சு. ஆனால் நீங்கள் ஒன்று தான் வெளிப்படுத்துறீங்க. கரெக்டாக? கரெக்ட் சார். 2 பேர் வந்திருக்கணும். இப்படி ஒருத்தர் சொல்கிறாரு, பதிலுக்கு அவர் இப்போ சொல்கிறாரு அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அது இல்லாமல் ஒரு கேரக்டரோட பர்ஃபார்மன்ஸே இருந்தது. என்ன எப்போவுமே நடிப்பில் என்னன்னாங்க, டைம் கொடுக்கணும், பாஸ் கொடுக்கணும். கண்டினியூஸாக டைலாக் பேசும்போது இல்லை, சார் சொன்ன மாதிரி பாடி லாங்குவேஜ் வெளியே தெரியாமல் போயிடும். கொஞ்சம் கேப் விட்டு அந்த ஒரு வேட்டியை எடுத்தீங்க பார்த்தீங்களா, அப்போ ஒரு கேப் கொடுக்கணும். அப்படி மீசை தடவிட்டு தெரியுதுல்ல அப்படின்னும் போது தான் இவருக்குள்ளே வேற ஒன்று இருக்குன்றதை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவோம், பார்க்குறவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. மிச்சப்படி லுக்கு நல்லா இருக்கீங்க. மதுரைக்கான இன்னொரு வண்டி தயாராக இருக்குன்ற மாதிரி தெரியுது. ராஜ் டிவி அந்த வண்டியை உங்களுக்கு ஏற்றி விட்டுற, கவலைப்படாது. வாழ்த்துக்கள். சூப்பர். இந்த இடத்துல பதிவு பண்ணாங்க. எனக்கு 2 குருநாதர் கிடைச்சிருக்காங்க சார். ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு ரொம்ப சூப்பரான நிறையா பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் எபிசோட்லேயும் இன்னும் வேற வெரைட்டியான பெர்ஃபார்மன்ஸோட நாங்கள் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது பாலாஜி மற்றும் அகத்தியன் சார் அண்ட் பிரவீன் காந்தி சார். நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம்.